நீங்கள் லண்டன், ஜெனீவா போன்ற நாடுகளுக்கு பயணம் செய்துவிட்டு வந்திருக்கிறீர்கள். அங்கு சில மாநாடுகளிலும் கலந்து கொண்டு விட்டு வந்திருக்கிறீர்கள். அங்கு ஆராயப்பட்ட விடயங்கள் என்ன? இங்கிலாந்தில் ஒரு 3 நாள் மாநாடு நடைபெற்றது. அதனை பிரித்தானிய தமிழர் பேரவையும் பிரித்தானிய பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய சர்வ கட்சிகள் சேர்ந்த உறுப்பினர்களும் அதனை கூட்டாக ஒழுங்கு செய்திருந்தார்கள். இந்த மாநாட்டினுடைய முக்கிய நோக்கம் இலங்கையில் தமிழ் மக்களுடைய காணி பறிப்புகள் சம்பந்தமாக இந்த மாநாடு கூட்டப்பட்டது. முதலாம் நாள் மாநாடு பிரித்தானிய பாராளுமன்றத்தில் நடைபெற்றது. இதனை ஆளும் கட்சியை எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் அங்கு அதனை ஆரம்பித்து வைத்தார்கள். பல்வேறுபட்ட நாடுகளுடைய வந்திருந்த இந்த காணிகள் பறிப்பு போன்ற விடயங்கள் நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் தமது கருத்துக்களை அங்கு கூறக்கூடியதாக இருந்தது. அதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த நாங்களும் ஒரு சிலர் அதில் கலந்து கொண்டிருந்தோம். 2வது நாள் லண்டன் பல்கலைக்கழக கல்லூரியில் 2வது நாள் ஒரு மாநாடு நடைபெற்றது. அதுவும் இந்த காணி பறிப்புகள் சம்பந்தமாக. பங்களாதேஷ் சிட்டாகோங்கில் இவ்வாறான பிரச்சனைகள் நடைபெற்றிருக்கின்றது, அங்கு எப்படி நடைபெற்றது. பாலஸ்தீன காணிகளை யூதர்கள் கைப்பற்றுவது சம்பந்தமாக இஸ்ரேல் பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு யூதர் வந்து அது தொடர்பாக பேசியிருந்தார். அதே போன்று அமெரிக்காவில் இருந்தும் வேறு பல இடங்களிலிருந்தும் இதில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் வந்து அது ஒரு நடந்தது. அதில் ஈழத்திலிருந்து நாங்களும் என்னும் கைச்சந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்கள் பலர் கலந்து கொண்டிருந்தார்கள். ஆகவே அது 2ஆம் நாள் அது ஒரு மிக சிறப்பாக நடைபெற்றது. உலக நாடுகளில் இவ்வாறான காணி பறிப்புகள் ஈழத்தில் நடப்பதற்கும் அதுக்கும் இடையில் உள்ள ஒற்றுமை வேற்றுமைகள், இலங்கை அரசாங்கம் எவ்வாறு இதனை கையாள்கின்றது, சீனா திபெத்தில் எப்படி சீனாக்கள் ஆக்கிரமிக்கின்றார்கள், பாலஸ்தீனத்தில் எவ்வாறு இஸ்ரேலியர் யூதர்கள் ஆக்கிரமிக்கின்றார்கள், இதே போன்று வடகிழக்கில் எவ்வாறான நிலைமைகள் இருக்கின்றது. ஆகவே இதனை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் என்ன, சர்வதேச ரீதியாக அவற்றை எவ்வாறு முன்னெடுத்துச் செல்வது போன்ற பல்வேறுபட்ட விஷயங்கள் அங்கு ஆராயப்பட்டது. நான் நம்புகின்றேன் ஈழத்தினுடைய காணி பறிப்புகள் சம்பந்தமான ஒரு முதலாவது சர்வதேச மகாநாடாக இதை கருத முடியும். இது பிரித்தானிய பாராளுமன்றத்தில் இதை ஆரம்பித்து வைத்ததன் மூலம் பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஓரளவுக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த நிலைமைகளை தெளிவுபடுத்துவதும் இந்த நிலைமைகளினுடைய முக்கியத்துவத்தை வழியில் கொண்டு வருவதற்கும் அது ஒரு மேடையாக பிரித்தானிய பாராளுமன்றத்தில் நடைபெற்றதோ இருந்தது. 3ஆம் நாள் அங்கு இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுடன் ஏறத்தாழ ஒரு கலந்துரையாடல் அல்லது அங்கு ஒரு தைப்பொங்கல் விழா என்ற அடிப்படையில் இங்கிருந்த போன பல்வேறுபட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் திரு மாவை சேனாதிராஜா, இனேந்திரன், ஸ்ரீதரன், அது ஒரு இந்த காணி பறிப்புகள் உட்பட இங்கு இருக்கக்கூடிய நிலைமைகளை பற்றி அவருடன் பேசுகின்ற ஒரு கூட்டமாக இருந்தது. ஆகவே இதற்கு பிற்பாடு ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாடு திரும்பியிருந்தார்கள். நான் ஜெனீவா சென்று அங்கிருக்கக்கூடிய சில என்ஜிஓக்கள், தொண்டு நிறுவனங்கள், மனித உரிமை அமைப்புகள், ஒரு சில நாட்டு பிரதிநிதிகள் இவர்களை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் நான் அங்கு போயிருந்தேன். முக்கியமாக அங்கு இருக்கக்கூடிய இன்றைய நிலைமைகள், அங்கு இலங்கை பிரச்சனை தொடர்பாக எவ்வாறான சிந்தனைகள் இருக்கின்றது, இது எவ்வாறு கையாளப்படுகின்றது போன்ற விடயங்களை ஆய்வு செய்ய வேண்டியதும் ஒரு தேவையாக இருந்ததன் அடிப்படையில் நான் அங்கு சென்று வர வேண்டியிருந்தது. அந்த அடிப்படையில் நாங்கள் அங்கு பல தொண்டு நிறுவனங்களையும் பல மனித உரிமை அமைப்புகள் சந்தித்து பேசியிருந்தோம். அதே போல் கிழக்கு திமோர் நாட்டினுடைய அம்பாசிடர் தூதுவரை நாங்கள் சந்தித்து பேசினோம். ஆகவே அங்கு இருக்கக்கூடிய நிலைமைகளை ஓரளவுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அவ்வாறான பேச்சுவார்த்தைகளும் 2 நாட்கள் அந்த விடயங்கள் நடைபெற்றது. ஆகவே அந்த என்னை பொறுத்தவரையில் அங்கு இவ்வாறான ஒரு சூழ்நிலை, அதாவது ஜெனீவா என்பது மனித உரிமைகள் கழகத்தினுடைய தலைமைச் செயலகம் இருக்கக்கூடிய ஒரு இடம் என்ற அடிப்படையில் அங்கு பல்வேறுபட்ட சக்திகளும் பல்வேறுபட்ட நிகழ்ச்சி நிரல்களுடன் வேலை செய்கின்றார்கள்.
முக்கியமாக இந்த மனித உரிமை அமைப்புகள் எல்லாம் என்று சொல்லாவிட்டாலும் சில மனித உரிமை அமைப்புகள், சில தொண்டு நிறுவனங்கள், அவர்கள் யார் போனாலும் உடனடியாக அவர்களை வரவேற்று பேசி இங்கே இப்படித்தான் நிலவரம் இருக்கின்றது, ஒவ்வொரு நாள் இந்த நாடுகள் என்ன யோசிக்கின்றன, இந்த நாடுகள் என்ன யோசிக்கின்றன, எவ்வாறான ஒரு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படலாம், எவ்வாறான தீர்மானத்துக்கு ஆதரவு இருக்காது போன்று அவர்களே முதல் உங்களுக்கு ஒரு பல விஷயங்களை சொல்வார்கள். அது தங்களுடைய கோணத்திலிருந்து அந்த விடயங்கள் உங்களுக்கு சொல்லப்படும். ஆகவே அவற்றை ஏற்பதும் ஏற்காதும் எங்களது சிந்தனையை பொறுத்தது. ஆனால் ஒரு விஷயத்தை நாங்கள் தெளிவாக இருந்தால், நாங்கள் இவ்வாறு தான் ஒரு தீர்மானம் பெற வேண்டும் என்பதில் நாங்கள் தெளிவாக இருந்தால், நாங்கள் அதிலிருந்து மாறாமல் இருந்தால் அது எங்களை எந்த விதத்திலும் பாதிக்காது. ஆனால் அவர்கள் சொல்வது சரியென்ற ஒரு அடிப்படையில் நாங்கள் எங்களது புரிதல்களை சிந்தனையை மாற்றுவோமாக இருந்தால் அவர்கள் மாற்றுவதற்கு முயற்சி செய்யக்கூடும். ஏனென்றால் அவ்வாறான பல என்ஜிஓக்களுக்கு பல நாடுகள் ஃபண்ட் பண்ணுகிறார்கள், நிதி உதவிகள் அளிக்கின்றார்கள். ஆகவே அந்த நாடுகளினுடைய நிகழ்ச்சி நிரல்களை இவர்கள் நிறைவு செய்பவர்களாகவும் சில சமயம் இருப்பார்கள். ஸோ அந்த வகையில் எல்லோராக இல்லாவிட்டாலும் ஒரு சிலர் அப்படியான நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே அந்த வகையில் இந்த பிரச்சனைகளை கையாளக்கூடியவர்கள் அவை எல்லாவற்றையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இதனை முயற்சி செய்ய வேண்டும். ஆகவே அந்த வகையில் என்னுடைய ஜெனீவா பயணத்தின் பொழுதும் நாங்கள் அந்த விஷயங்களை ஓரளவுக்கு புரியக்கூடிய மாதிரி இருந்தது. பல தரப்புகளை நாங்கள் சந்தித்து பேசக்கூடிய மாதிரி இருந்தது. வருகின்ற மார்ச் மாதம் ஏதாவது வாரத்துக்கு பின்புதான் எவ்வாறான ஒரு வரைவு வரப்போகின்றது அது கூட உடனடியாக தெரியாது என்ற நிலைமைகள் தெரியும். இப்பொழுது அமெரிக்கா உட்பட பல்வேறுபட்ட நாடுகளுடன் ஏற்கனவே அவர்கள் நான் நம்புகின்றேன் பேசியிருக்கின்றார்கள், இந்த விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். ஆகவே இது நாங்கள் எல்லோரும் எதிர்பார்ப்பது போன்று ஒரு சர்வதேச விசாரணை கமிஷன் வருமா அல்லது இதில் மாற்றங்கள் ஏற்படுமா என்று கேட்டால் ரெண்டுக்குமான சாத்தியப்பாடுகள் இருக்கின்றது. கூடுதலாக நாங்கள் எதிர்பார்ப்பது போன்று யுத்த குற்றங்கள், ஒரு மனிதாபிமானத்துக்கு எதிரான குற்றங்கள், கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி போன்ற விடயங்கள் இவை எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக இது இருக்குமா? அதே போன்று ஒரு இனப்பிரச்சனையை தீர்வை நோக்கி போகக்கூடிய மாதிரி இந்த விடயங்கள் இருக்குமா? இல்லை என்று சொல்லி சொன்னால் அது ஒரு சாதாரணமான ஒரு சூழல், அதாவது இலங்கையில் இந்த யுத்த குற்றங்கள் தொடர்பான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்கின்ற அதே சமயம் அதை ஒரு சர்வதேச ரீதியான ஒரு கண்காணிப்பு குழுவை வைத்து கண்காணிப்பது, அல்லது இன்னும் இலங்கை தொடர்பான ஒரு ஸ்பெஷல் ரெப்பர்டர்ஸ் பிரத்யேகமானவர்களை நியமித்து அவர்களுக்கு கூடாக இங்கே என்ன நடைபெற்றது என்பதை கண்டறிவது போன்று வேறு விதமாக இது இருக்குமா என்பது கூட இப்பொழுது சொல்ல முடியாது. ஆனால் கூட்டமைப்பு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் தீர்மானிக்க வேண்டியிருக்கும். இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்றால் இந்த தீர்மானத்தை அமெரிக்கா தான் கொண்டு வரப்போகின்றது என்ற அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பும் புலம்பெயர் தமிழ் சமூகமும் முக்கியமாக இங்கிலாந்தில் வசிக்கக்கூடியவர்கள், ஏனென்றால் பிரித்தானிய அரசாங்கம் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றது, இலங்கை அரசாங்கம் சரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாவிட்டால் சர்வதேச விசாரணை ஒன்று தவிர்க்க முடியாதாகிவிடும் என்பதை சொல்லியிருக்கின்றது. ஆகவே அந்த வகையில் ஒரு முழுமையான விசாரணையை நோக்கி கொண்டு செல்வதற்கு பிரித்தானிய அரசாங்கத்தையும் அமெரிக்காவையும் தயார்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமையும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் புலம்பெயர் தமிழ் மக்களுக்கும் இருக்கின்றது. இந்த விஷயத்தில் அவர்கள் கூட்டாக செயற்படாவிட்டால் நாங்கள் விரும்புவது போன்ற தீர்மானங்கள் வராமல் போகலாம் என்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆகவே அவற்றை நாங்கள் யோசித்து அதற்கேற்ற வகையில் செயல்பட வேண்டும். ஆகவே ஜெனீவாவில் கொண்டு வரப்பட உள்ள இலங்கைக்கு எதிரான தீர்மானத்துக்கு அதனை பலப்படுத்துவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகிறது? நான் எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன் என்றால், நான் ஏற்கனவே உங்களுக்கு முதலாவது கேள்விக்கு சொன்னது மாதிரி, முதலாவது எவ்வாறான ஒரு தீர்மானம் பெற வேண்டும் என்பதில் நாங்கள் முதல் தெளிவாக இருக்க வேண்டும்.
இவ்வாறு அந்த தீர்மானத்தை எவ்வாறு கொண்டு வருவது என்பதில் அது அமெரிக்கா பல்வேறுபட்ட காரணங்களை சொல்லி அதனை கொஞ்சம் நீத்து போக செய்யலாம். வேறு இந்தியா பல்வேறுபட்ட காரணங்களை சொல்லி அதனை கொஞ்சம் நீத்து போக செய்யலாம். ஆனால் தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்பதை மையமாக வைத்தும் யுத்த குற்றங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு நீதி வேணும் என்ற விடயங்களை மையமாக வைத்தும் நாங்கள் எவ்வாறான தீர்மானம் பெற வேண்டும் என்பதை ஒரு அறுதியாக தீர்மானித்து கொண்டு இவற்றினுடைய முக்கியத்துவத்தை பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அல்லது பிரித்தானிய அரசுக்கும் அமெரிக்க அரசுக்கும் இதனை ஏற்றுக்கொள்ள வைக்க முடியுமாக இருந்தால் நிச்சயமாக பிரித்தானியா, அமெரிக்கா, கனடா, ஏனைய ஐரோப்பிய நாடுகள் இவர்களால் ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளில் இருக்கக்கூடிய பல நாடுகளை இவர்களால் கன்வின்ஸ் பண்ண முடியும். அவர்களுக்கு அந்த ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கான ஆதரவை இவர்களால் திரட்ட முடியும். அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸ், ஜெர்மனி, கனடா போன்ற நாடுகள் பொருளாதார ரீதியாக மிகவும் பலமிக்க நாடுகள். ஆகவே ஆப்பிரிக்காவிலையும் லத்தீன் அமெரிக்கன் நாடுகளிலையும் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட சிறிய நாடுகளை இவர்களால் தம்வசம் இந்த எடுப்பதில் பெரிய பிரச்சனைகள் இருக்க முடியாது. ஆனால் அதனை நாங்கள் கூட்டாக செயற்படுத்தாது விட்டால் அது மாறிப்போகலாம். ஆகவே ஒன்று சரியான தீர்மானம் என்ன வர வேண்டும் என்பதை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். இரண்டாவதாக இது தொடர்பாக கூட்டாக புலம்பெயர் மக்களும் நாங்களும் கூட்டாக பிரித்தானிய, அமெரிக்க, ஏனைய அரசுகளுடன் பேச வேண்டும். டிஎன்ஏ முக்கியமாக இந்திய அரசுடன் பேச வேண்டும். இந்திய அரசு இறுதி வரையும் இருப்பதனை விடுத்து இந்திய அரசு முன்கூட்டியே இதற்கு ஒரு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டு எடுக்குமாக இருந்தால் ஆசிய, ஆப்பிரிக்கா, மூன்றாம் உலக நாடுகள் இருக்கக்கூடிய சில நாடுகள் அவர்களும் அதே வழியை பின்பற்ற முடியும். ஆகவே அதனை நாங்கள் இந்தியாவுக்கு எவ்வளவு தூரம் தெளிவாக சொல்லப் போகின்றோம், இதனுடைய முக்கியத்துவம் தேவையை விளங்கப்படுத்தி அதனை ஏற்றுக்கொள்ள வைப்பதற்கான ஒரு முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே கூட்டமைப்பினுடைய பக்கத்தில் இவ்வாறான நடவடிக்கைகள் உடனடியாக ஒழுங்குபடுத்தப்படுமாக இருந்தால் நாங்கள் எதிர்பார்ப்பது 100% சரிவராவிட்டாலும் கூட ஓரளவுக்கு நாங்கள் அந்த எல்லைக்கு போகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படலாம். ஆனால் அதை விட்டுட்டு ஒரு எந்த விதமான அதாவது அவ்வாறான ஒரு அப்ரோச் அவ்வாறான ஒரு செயற்பாடு இல்லாமல் தனித்துவமாக நாங்கள் தனித்தும் அல்லது புலம்பெயர் தமிழ் மக்கள் தனித்தும் வெவ்வேறு கோணங்களில் சிந்தித்து வெவ்வேறு விதமான கருத்துக்களை வெளி உலகத்துக்கு கொண்டு போவோமாக இருந்தால் நிச்சயமாக அது நாங்கள் எதிர்பார்க்கின்ற தீர்மானம் வரும் என்று நாங்கள் போக முடியாது. இது விடயத்தில் இந்தியாவின் அணுகுமுறை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள்? நாங்கள் ஆரம்பத்திலிருந்து சொல்லி வருகின்றோம். நிச்சயமாக இலங்கை அரசாங்கம் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றது இந்திய அரசாங்கம் விரும்புகின்றபடி 13வது திருத்தத்தை கூட முழுமையாக அவர்கள் நிறைவேற்ற மாட்டார்கள் என்று அண்மையில் வாசுதேவ நாணயர் கூட சொல்லியிருக்கின்றார். ஆகவே இந்திய அரசாங்கம் சொல்வது போன்று இலங்கை அரசாங்கம் 13வது திருத்தத்துக்கு மேலாக சென்று இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வை காணக்கூடிய வல்லமை உள்ளவர்களாக நிச்சயமாக அவர்கள் இல்லை. அவர்கள் அதனை செய்ய மாட்டார்கள் என்பதை நிரூபித்திருக்கின்றார்கள். மாகாண சபை தேர்தல் நிச்சயமாக இந்தியா அது ஒரு பங்கு வகித்தது. வடக்கு மாகாண சபை தேர்தல் நடைபெற்றது. ஆனால் மாகாண சபை தேர்தலுக்கு பின்பாக கூட நீங்கள் பார்ப்பீர்களானால் அது கூட அதனை மாகாண சபை ஃபங்க்ஷன்ஸ் அதனை நடைமுறைப்படுத்துவதில் இலங்கை அரசாங்கம் மிகவும் அதனை நடைமுறைப்படுத்த விடாமல் செய்கின்ற ஒரு போக்கைத்தான் அது கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இலங்கையினுடைய இனப்பிரச்சனை தொடர்பாக அது தீர்க்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக இலங்கை அரசாங்கத்தை நம்பி இலங்கை அரசாங்கத்துடன் தொடர்ந்து பேசுவதன் ஊடாக இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் என்று இந்தியா தொடர்ந்து நம்ப முடியுமா என்ற கேள்வி ஒன்று இருக்கின்றது. ஆகவே அதை நம்ப முடியாது என்பதை நாங்கள் அவர்களுக்கு மிக தெளிவாக கூற வேண்டும். யுத்தத்துக்கு பிற்பாடு இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு இந்திய அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு பல உதவிகளை செய்கின்றது. வீடுகள் கட்டப்படுகின்றது,
ரயில்வே ட்ராக் போடப்படுகின்றது அல்லது வீதிகள் புனரமைக்கப்படுகின்றது, பாடசாலைகள் புனரமைப்பதற்கான உதவிகள் செய்திருக்கின்றது, மக்களுடைய முதல் குடியேற்றத்துக்கு உதவிகள் செய்திருக்கின்றார்கள். இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதே சமயம் இன பிரச்சனை தீர்வு என்ற விடயத்தில் இலங்கை அரசாங்கத்தை சரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு கொண்டு வர முடிந்ததா என்றால் அது முடியவில்லை. இலங்கை அரசாங்க இராணுவம் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை பறிமுதல் செய்து இந்த மீள் குடியேற்றங்கள் முழுமையாக நடத்த முடியாமல் இருக்கின்றது. இது தொடர்பாக இலங்கை அரசாங்கத்தை சரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு கொண்டு வர முடிந்ததா என்றால் அது முடியவில்லை. இதே போன்று நீங்கள் பார்த்தீர்களானால் தமிழ் மக்கள் அந்த ஒரு இனப்பிரச்சனை தீர்வு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இந்திய அரசாங்கம் பலமுறை சொல்லியும் கூட இலங்கை அரசாங்கம் அதனை தட்டி கழித்து பேச்சுவார்த்தைகளை இல்லாமல் செய்த ஒரு போக்கையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே ஒரு பக்கத்தில் இந்தியா விரும்பினாலும் கூட இலங்கை அரசாங்கம் இனப்பிரச்சனை தீர்வு என்ற ஒரு விடயத்தில் இந்தியாவுக்கு கொடுக்கின்ற உறுதிமொழிகளின் பிரகாரம் நடக்கின்றதா என்றால் நிச்சயமாக இல்லை. இவ்வாறான ஒரு நிலையில் இலங்கை அரசாங்கத்திற்கு ஒரு பாரிய அழுத்தங்களை கொடுக்காவிட்டால் இலங்கை அரசாங்கம் சரியான ஒரு தீர்மானத்துக்கு வருமா என்ற கேள்வி வருகின்றது. ஆகவே அந்த பாரிய அழுத்தங்களை கொடுப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது அந்த சந்தர்ப்பத்தை இந்தியாவும் பாவித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு சூழல் இருக்கின்றது. இந்தியா தான் ஒரு அருகில் இருக்கக்கூடிய நாடு, இலங்கையை பகைத்துக் கொள்ளக்கூடாது என்று இந்தியா சில சமயம் கருதக்கூடும். ஆனாலும் கூட நாங்கள் இலங்கையை பகைத்துக் கொள்வது என்பது அல்ல இதனுடைய பொருள். இலங்கை அரசாங்கத்தை நாங்கள் ஒரு சரியான ஒரு தீர்வு திட்டத்திற்கும் இலங்கை உள் இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு நிலைக்கு இலங்கை அரசாங்கத்தை கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் இந்த சர்வதேச அழுத்தங்கள் என்பது மிக மிக முக்கியமானது. ஆகவே அந்த அடிப்படையில் இந்தியாவினுடைய கொள்கையில் இலங்கை அரசாங்கத்தை ஒரு சமாதானப்படுத்தி போவது, ஒரு ப்ளீஸ் பண்ணி போவது போன்ற அவர்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படுவது என்பதல்ல பொருள். இலங்கை அரசாங்கத்துக்கு நிச்சயமாக அழுத்தம் கொடுக்க முடியும், பல்வேறுபட்ட அழுத்தங்களை கொடுக்க முடியும். அதில் இப்பொழுது வரக்கூடிய இந்த ஜெனீவா தீர்மானம் என்பது ஒரு முக்கியமான அழுத்தமாக இருக்க முடியும். ஆகவே நிச்சயமாக இந்தியாவை பகைத்து கொண்டு இலங்கை அரசாங்கத்தால் செயற்பட முடியும் என்பதல்ல. ஆகவே இலங்கை அரசாங்கம் அவ்வாறான ஒரு முரட்டுத்தனமான விதமான முடிவுகளை எடுக்குமாக இருந்தால் அது இலங்கைக்குத்தான் பாதகமான விளைவுகளை உருவாக்கும் என்பதையும் இந்தியா புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அந்த வகையில் நான் நம்புகின்றேன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்தியாவினுடைய அந்த கொள்கையில் ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 2 முறையும் இறுதி நேரத்தில் ஜெனீவா தீர்மானங்களை இந்திய அரசாங்கம் ஆதரவு தெரிவித்திருக்கின்றது. இந்த முறையும் கூட அவர்கள் ஆதரவு தெரிவிப்பதை தவிர மாற்று வழி இருப்பதாக நாங்கள் கருதவில்லை. ஆனால் அந்த ஆதரவு என்பது முன்கூட்டியே வர வேண்டும் என்பதும், அந்த ஆதரவு என்பது தமிழ் மக்களினுடைய இனப்பிரச்சனை தீர்வுக்கான ஒரு ஆலோசனையை ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகின்ற அந்த ஒரு செயற்பாட்டை இந்தியாவும் முன்னெடுக்க வேண்டும் என்பதும், அதனூடாக இந்த ஒட்டுமொத்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வகையிலான ஒரு தீர்மானமாக வர இருக்கின்ற தீர்மானம் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். ஆகவே அந்த வகையில் இந்தியாவை செயற்பட வைப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றவாளிகளாக்கப்பட்ட 4 பேரை விடுதலை செய்வதற்கான நடவடிக்கைகள் தற்போது மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? மிக நீண்ட காலமாக இவர்கள் சிறை தண்டனை அனுபவித்திருக்கின்றார்கள். இவர்களுடைய மரண தண்டனை தொடர்பாக தடா நீதிமன்றம் அளித்த தீர்ப்புகளை உச்ச நீதிமன்றமும் மீண்டும் அதனை சரி என்று சொல்லி பிரகடனப்படுத்தியிருந்தது. அதுக்கு பின்பு கருணை மனுக்கள் கொடுக்கப்பட்டது. கருணை மனுக்கள் நீண்ட காலமாக கிடப்பில் இருந்தது. இறுதியாக சுப்ரீம் கோர்ட் இறுதியாகவும் கூட அவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தது சரியானது என்பதை மீண்டும் சொல்லியிருந்தது. ஆனாலும் கூட கருணை மனுவை 11 வருஷத்துக்கு மேலாக மத்திய அரசோ அல்லது ஜனாதிபதியோ கிடப்பில் போட்டிருந்ததால் அது அவ்வாறு செய்வது தவறான ஒரு நடவடிக்கை. ஏதோ நீதிமன்றம் எடுத்த நடவடிக்கைகளை ஒன்றில் மிக அதுக்கான காலகட்டங்களில் அதனை செய்து முடித்திருக்க வேண்டும். ஆகவே 11 வருஷத்துக்கு பிற்பாடு இந்த மரண தண்டனையை செயற்படுத்துவது என்பது
தேவையில்லாத ஒரு விடயம் என்ற அடிப்படையில் அது செய்யப்பட்டிருக்கின்றது. மரண தண்டனை தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நிலைப்பாட்டை பற்றி நாங்கள் இதுவரை கலந்து பேசவில்லை. நீங்கள் ஒரு தனிப்பட்ட முறையில் என்னை கேட்பீர்களாக இருந்தால் உலகத்தில் மரண தண்டனை கூடாது என்ற ஒரு விளக்கம் உலகம் முழுக்கவே பரவி வருகின்றது. ஏனென்றால் எந்த ஒரு உயிரையும் யாரும் பறிப்பதற்கு அனுமதி கொடுக்கக்கூடாது என்ற ஒரு நிலை இருக்கின்றது. அந்த வகையில் இவர்களுக்கு இப்பொழுது ஒரு நீதிமன்றம் சரியான ஒரு தீர்ப்பை அளித்திருக்கின்றது. ஆகவே ஜெயலலிதாவும் தமிழக முதலமைச்சரும் ஒரு முடிவு எடுத்து அவர்களை விடுவிப்பதற்கான சில முயற்சிகளை மேற்கொண்டிருப்பதாக அறிகின்றோம். அது வரவேற்கப்படக்கூடிய விடயங்கள். ஆகவே அந்த வகையில் நான் நம்புகின்றேன் இந்திய உச்ச நீதிமன்றமும் தமிழக முதல்வரும் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் ஒரு மரண தண்டனைக்கு எதிரான விடயங்களை மரண தண்டனை கூடாது என்ற அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அது சரியான முடிவுகள் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியும். ஏனென்றால் இலங்கையிலோ இந்தியாவிலோ உள்ள சட்டங்களின் பிரகாரம் ஆயுள் சிறை தண்டனை என்பது கூட 18 வருஷங்களுடன் முடிந்துவிடும். இவர்கள் 23 வருஷங்களுக்கு மேலாக கைதிகளாக இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் அவர்களை விடுவிப்பது நல்ல ஒரு விடயம் என்று தான் கூற வேண்டும். வடமாகாண சபை ஏற்பாடுகள் எவ்வாறு உள்ளன? செயற்பாடுகள் சம்பந்தமாக 2 விதமாக நாங்கள் இந்த விடயத்தை பார்க்கலாம். வட மாகாண சபைக்கு மாகாண சபையை நடைமுறைப்படுத்துவதற்கு மாகாண நிர்வாகத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு மத்திய அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதியினுடைய ஒத்துழைப்பு துப்புரவாக இருக்கவில்லை. முதலமைச்சர் அவர்கள் ஜனாதிபதியை சில தடவை சந்தித்து பேசியிருக்கின்றார். முக்கியமாக தனது சீஃப் செக்ரட்டரி முதன்மை செயலாளரை மாற்றி ஒரு புதிய செயலாளரை நியமிப்பதற்கு கேட்டுக்கின்றார். சட்டத்தின் பிரகாரம் 13ஆம் திருத்த சட்டத்தின் பிரகாரம் ஒரு முதல்வர்களுடைய ஒப்புதலுடன் தான் ஜனாதிபதி ஒரு முதன்மை செயலாளரை நியமிக்க முடியும். இங்கு அப்படி நடைபெறவில்லை. சட்டம் இருந்தும் கூட ஜனாதிபதி அதனை செய்ய மறுதளிக்கின்றார். ஜனாதிபதி கூறுகிறார் அவ்வாறு செய்தால் தனக்கு அரசியல் ரீதியாக தென்பகுதியில் தாக்கங்கள் ஏற்படுத்தும் என்று கூறுகின்றார். ஏனென்றால் அவர் ஒரு தேர்தலை எதிர்நோக்கி இருக்கின்றார். சிங்கள பௌத்த வாக்குகளில் தங்கியிருக்கின்றார். வடக்கு மாகாணத்துக்கு ஒரு சட்டத்தில் இருக்கக்கூடிய விடயங்களை செய்ய உதவினாலே கூட சிங்கள பௌத்த வாக்குகள் தன்னை விட்டு விலத்தி விடும் என்று அச்சப்படுகிறார் என்று நான் கருதுகின்றேன். அந்த அடிப்படையில் அவர் வடக்கு மாகாண சபைக்கான உதவிகளை செய்வதற்கு எந்த விதத்திலும் தயாராக இல்லை. இதனால் வடக்கு மாகாண நிர்வாகம் என்பது என்னை பொறுத்தவரையில் ஒரு முடங்கி போன நிர்வாகமாகத்தான் இருக்கின்றது. அது ஒரு முதலமைச்சர், ஒரு அமைச்சரவை, அவர்களுடைய கட்டுப்பாட்டுகள் இருக்க வேண்டிய நிர்வாகம் இன்று அவ்வாறு இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. அது ஆளுநருக்கு கீழ் இருக்கக்கூடிய முதன்மை செயலாளர் என்ற அடிப்படையில் தான் இன்னும் அந்த நிர்வாகம் என்பது இருக்கின்றது. இதனால் பல்வேறுபட்ட அவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை கூட, உதாரணத்துக்கு உள்ளூராட்சி அமைப்புகள் முழுக்க ஒரு மாகாண அரசுக்குள் வரக்கூடிய நிர்வாகம், அந்த நிர்வாகங்களை ஒழுங்குமுறைப்படுத்தி செய்வதற்கு கூட இன்னும் முடியாமல் இருக்கின்றது 4 மாதங்களாக என்று பார்க்கின்ற பொழுது மக்கள் ஒரு நம்பிக்கையுடன் வாக்களித்திருந்தார்கள். மக்கள் இந்த மாகாண சபையினூடாக தங்களுக்கு சில அபிவிருத்திகள் நடக்கும் என்று எதிர்பார்த்தார்கள். இந்த மாகாண சபையினூடாக சில வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார்கள். இலங்கை அரசாங்கம் இந்த மாகாண சபை ஒரு முழுமையான அதிகாரங்களை கொண்ட சபை அல்ல என்பது எங்களுக்கு தெரிந்த விடயம். 13ஆம் திருத்த சட்டத்தினூடாக முழுமையான அதிகாரங்களை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதும் எங்களுக்கு தெரிந்த விடயம். ஒற்றையாட்சிக்குள் அதிகார பகிர்வு சாத்தியமான விடயம் அல்ல என்பதும் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனாலும் கூட மக்கள் பெருந்திரளாக வந்து 3/2 பெரும்பான்மைக்கு மேலாக வாக்களித்து வெற்றி கொள்ள வைத்திருக்கிறார்கள் என்று கூறுகின்ற பொழுது அவர்கள் சில எதிர்பார்ப்புகள் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் மாகாண சபை இல்லை என்பது உண்மை. அவைக்கு முக்கியமான காரணமாக நாங்கள் மத்திய அரசினை குற்றம் சாட்டலாம் என்பது முதலாவது விடயம். இரண்டாவதாக அவர்களால் செய்யக்கூடியது என்ன? மத்திய அரசினுடைய ஒப்புதல்கள் இல்லாமல் மாகாண சபை செய்யக்கூடிய விடயங்களை அவர்கள் சரியான முறையில் செய்கின்றார்களா? உதாரணத்துக்கு 4 மாதங்கள் நீங்கள் கூறியது போன்று 4 மாதங்கள் கடந்து விட்ட நிலையில் மாகாண சபை அங்கு ஒரு மாகாண சபையினுடைய செயற்பாடு
கவுன்சில், அந்த கவுன்சிலினுடைய செயற்பாடுகள் எவ்வாறு அமைகின்றது. நாங்கள் பத்திரிகைகள் பார்க்கின்றோம், மாதத்துக்கு ஒரு முறை கூடுகின்றார்கள், தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்றன, 15-20 தீர்மானங்கள் என்று நிறைவேற்றப்படுகின்றது. இவற்றை தவிர மாகாண சபை என்ன செய்திருக்கின்றது? உதாரணத்துக்கு பாராளுமன்றத்தை நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற பொழுது அது மாதத்துக்கு 2 முறை கூடுகின்றது, 8 நாட்கள் கூடுகின்றது. அவர்கள் 8 நாட்களும் என்னென்ன விடயங்களை விவாதிக்க வேண்டும் என்பதை முதலாவது மாதமே முடிவு செய்கின்றார்கள். என்னென்ன சட்டமூலங்கள் வருகின்றன, என்னென்ன விவாதத்துக்கு எடுக்கப்படுகின்றது போன்ற பல விஷயங்களும் அங்கு பேசப்படுகின்றது. அங்கு பாராளுமன்ற விடயங்களை கவனிப்பதற்கென்று பார்லிமெண்ட் பிஸ்னஸ் கமிட்டி என்ற ஒரு குழு இருக்கின்றது. அதில் பல்வேறுபட்ட கட்சிகளினுடைய தலைவர்கள் இருக்கின்றார்கள். சபாநாயகர் தலைமையில் கூடி என்னென்ன விடயங்களை அடுத்த மாதம் நாங்கள் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப் போகின்றோம், என்னென்ன சட்டமூலங்கள் வருகின்றது என்பதை பேசி தீர்மானிக்கின்றார்கள். ஆகவே அவ்வாறு ஏனைய மாகாணங்கள் எப்படி நடைபெறுகிறது என்பதையும் ஆய்வு செய்து இந்த வடக்கு மாகாணம் எப்படி இருக்க வேண்டும், சபை நடவடிக்கைகள் எப்படி அமைய வேண்டும் போன்ற விடயங்களை தீர்மானித்திருக்க வேண்டும். ஆனால் 4 மாதங்கள் முடிந்துவிட்ட நிலையிலும் கூட மாதம் ஒரு முறை கூடுவதும் கலவதும் தீர்மானங்களை நிறைவேற்றுவதுமாக இருக்கின்றது. இதை நான் தவறென்று சுட்டிக்காட்டி வரவில்லை. ஆனால் அவர்கள் இதனை வேகமாக மக்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் இன்னும் வேகமாக இந்த விடயங்களை செய்ய வேண்டும். தங்களால் செய்யக்கூடியவற்றை, அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்புகள் இல்லாமல் தங்களால் செய்யக்கூடிய காரியங்களை அவர்கள் மிக விரைவாக செயற்படுத்துவார்களாக இருந்தால் மக்கள் மத்தியில் நம்பிக்கை கூடும். அதே போன்று மாதத்துக்கு ஒரு முறை கூடியதுக்கு பிற்பாடு மாகாண சபை உறுப்பினர்களுடைய கடமைகள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது அவர்கள் தாங்கள் எல்லாம் தனித்து விடப்பட்டவர்களாக உணர்கிறார்கள். ஆகவே அந்த ஒரு நிலைமை இல்லாமல் நாங்கள் அதை எவ்வாறு சரியான முறையில் கொண்டு செல்வது, அவர்களுடைய கடமைகள் பொறுப்புகள் போன்ற விடயங்களையும் அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதன் ஊடாக இதை இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் என்று நான் கருதுகின்றேன். ஆகவே வடக்கு மாகாண சபை என்பது இலங்கை மாத்திரமல்ல, உலகமெல்லாம் எதிர்பார்த்த ஒரு விடயம். ஆனால் அதற்கான அதிகாரங்கள் கொடுக்கப்படவில்லை என்பதும், அதனை செயற்படுத்த விடாமல் இலங்கை அரசு அதனை அடக்குகிறது என்பதும் ஒரு விடயம். இதனூடாக அவர்கள் என்னத்தை காட்ட முயற்சிக்கின்றார்கள் என்றால், வடக்கு மாகாணத்துக்கு நிர்வாக திறன் இல்லை, இவர்களால் நிர்வாகம் நடாத்த முடியாது, நாங்கள் மாகாண அரசு அவர்களுடைய கையில் கொடுத்தாலும் எந்த விதமான பிரயோசனமும் இல்லை என்ற விதமான ஒரு சித்திரத்தை வழியில் காட்டுறதுக்கு தான் இவர்கள் முயற்சி செய்கின்றார்கள். ஆகவே ஒரு மாகாண சபை நடக்க வேண்டுமாக இருந்தால் முதலாவது அதிகாரங்கள் முழுமையாக கொடுக்கப்பட வேண்டும், அவர்கள் சுதந்திரமாக செயற்படுவதற்கான இடம் வேணும். அதெல்லாம் 13 திருத்த சட்டத்தில் கிடையாது. உள்ளவற்றையும் நடைமுறைப்படுத்துவதற்கு ஜனாதிபதி அனுமதி அளிக்காவிட்டால் மாகாண சபையை நடத்துவது சிரமமானது. காணாமல் போனோர் விவரங்கள் திரட்டப்பட்டு வருகின்றன. இப்பொழுது அங்கு சாட்சியம் அளித்தோர் கூடுதலாக அரசாங்கத்துடன் இணைந்துள்ள 2 கட்சிகளைத்தான் குற்றம் சுமத்தியுள்ளார்கள். இதோடவில் உங்களுடைய என்ன? ஒன்று, முதலாவது இந்த காணாமல் போனோர் சம்பந்தமாக மிக அவசரமான ஒரு குழுவை ஜெனீவா இதுக்கு முன்பாக இலங்கை அரசாங்கம் அமைத்திருக்கிறது என்பதும், ஆனாலும் கூட ஒரு வகையில் அது ஒரு நியாயமாக முழுமையாக இல்லாவிட்டாலும் கூட அந்த தரவுகள் திரட்டிய விதங்கள், அது சம்பந்தமான பிள்ளைகள் இருக்கின்ற என்ற பொழுதும் கூட பல பேர், ஏறத்தாழ 13,000 பேர் தமது பிள்ளைகள் காணவில்லை என்று கூறியிருப்பதாகவும், அதில் இராணுவத்தினது குடும்பங்களும் உள்ளடக்கம் என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள். இருந்த பொழுதும் வடக்கு மாகாணத்தில், யாழ்ப்பாணத்தில், சாவச்சேரி, கோப்பாய் போன்ற இடங்களில் நடைபெற்ற கூட்டங்களில் மக்கள் மிக தெளிவாக கூறியிருக்கின்றார்கள், யாரால் எனது மகனோ எனது கணவனோ கடத்தப்பட்டார், அது இராணுவத்தினால் கடத்தப்பட்டதாக கூறியிருக்கின்றார்கள், EPDPயால் கடத்தப்பட்டதாக கூறியிருக்கின்றார்கள், கருணா குழுவால் கடத்தப்பட்டதாக கூறியிருக்கின்றார்கள். இப்படி அவர்கள் தமக்கு மிக திடமாக நம்பிக்கையாக எந்த முகாமிலிருந்து யார் வந்து கடத்தி கொண்டு போனார்கள் என்பது உட்பட சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு மேல் அவர்களிடம் இருந்து நாங்கள் சாட்சியங்களை பெற முடியாது. இதற்கு மேல் இந்த விசாரணை கமிஷன் உடனடியாகவே சம்பந்தப்பட்டவர்களை, இராணுவத்தை அழைத்து அதற்கான விசாரணைகளை ஆரம்பிக்க வேண்டும். அதனை விடுத்து நீ சொல்லப்பட்ட நபரை அடையாளம் காட்ட முடியுமா என்றால் 8 வருஷத்துக்கு பின்பு அவர் என்ன விதமாக இருக்கிறாரா இல்லையா, இறந்து விட்டாரா போய்விட்டாரா எதுவும் தெரியாது. ஆகவே அந்த மக்களை தொடர்ந்தும் ஒரு முட்டாளாக்குகின்ற மாதிரியான கேள்விகளை விடுத்து உண்மையாகவே அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். இந்த அடிப்படையில் சம்பந்தப்பட்டவர் விசாரிக்கப்பட்டு அந்த மக்களுக்கு ஒரு முழுமையான நீதி கிடைக்க வேண்டும்.
கடத்தி கொண்டு போயிருந்தால் இராணுவம் கொலை செய்திருக்கின்றது, அல்லது இபிடிபி கொலை செய்திருக்கின்றது, அல்லது வேறு யாரோ கொலை செய்திருக்கின்றார்கள் என்ற விடயம் தெளிவுபடுத்தப்பட்டு அது அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கையுடனான ஒரு சரியான தீர்வுகள் எட்டப்பட வேண்டும். ஒரு சர்வதேச ரீதியான இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இன்னும் பல நாடுகளில் யுத்தத்துக்கு பிற்பாடு எவ்வாறு இந்த விடயங்கள் கையாளப்படுகின்றது, என்ன அடிப்படையில் அவர்களுக்கான நஷ்ட ஈடுகள் கொடுக்கப்படுகின்றது, அதனை அரசாங்கம் எப்படி செய்கின்றது, இவற்றையெல்லாம் ஆராய்ந்து அதற்கு இணையாக இந்த மக்களுக்கும், ஏனென்றால் இவர்கள் தமக்கு ஒரு தாயும் தகப்பனும் தொடர்ச்சியாக தம்மை என்னுடைய பிள்ளை தான் கவனிக்கப் போகணும் பொழுது அந்த பிள்ளை இல்லை என்று சொல்கின்ற பொழுது அவருடைய எதிர்காலத்தை கவனத்தில் எடுத்து அதற்கான ஒரு நஷ்டத்தை 5000, 10,000, 50,000 என்பதை விடுத்து அவருடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவ்வாறான நஷ்டஈடுகள் வழங்கப்பட வேண்டும். ஆகவே அதற்கு ஏற்ற வகையில் இந்த விசாரணை கமிஷன் நடைபெறுமா என்ற கேள்வி நிச்சயமாக மக்களிடம் இருக்கின்றது. ஏனென்றால் இது அவசரமாக சர்வதேச சமூகத்தை திருப்திப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு என்றுதான் நான் இன்னும் கருதுகின்றேன். இவர்கள் ஒரு தீர்மானகரமாக தீர்க்கமாக விசாரணையை முன்னெடுக்கக்கூடியவர்கள் அல்ல. அப்படி முன்னெடுப்பதாக இருந்தால் நிச்சயமாக அதை ஒரு சரியான முறையில் செயற்படுத்த வேண்டும். உங்களுக்கு தெரியும், இதற்கு முன்பாக கிளிநொச்சியில் இது நடைபெற்ற பொழுது அங்கு டெரரிஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் யூனிட் TID அவர்கள் மரணச் சான்றிதழ்கள் கொடுத்ததும் அப்படியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதும் நாங்கள் அது தவறு என்று சொல்லி சுட்டிக்காட்டியதும் போன்ற பல நடவடிக்கைகள் ஏற்கனவே நடைபெற்றிருக்கின்றது. ஆகவே அந்த வகையில் இவ்வாறான விசாரணை கமிஷன் என்பது பாதிக்கப்பட்டவர்களுடைய பிரதிநிதிகளுடனும் பேசி சரியான முறையில் இது ஒழுங்குபடுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் தான் இது நடைபெறுகின்றது. ஆனாலும் கூட மக்கள் தாங்கள் சாட்சியங்கள் சொன்னால் தாக்கப்படலாம், தமக்கு எதிர்காலத்தில் உபத்திரவங்கள் ஏற்படலாம் என்ற பயம் இருந்த பொழுதிலும் கூட அதையும் மீறி தங்களது பிள்ளைகள் இன்னும் உயிருடன் இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் அவர்கள் கொடுத்த அந்த சாட்சியங்கள் உண்மையிலேயே வரவேற்கக்கூடியது. அவர்கள் யாரை குற்றம் சாட்டினாலும் கூட அவர்கள் மிக தெளிவாக தமது சாட்சியங்களை கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த வகையில் அரசாங்கம்தான் இதனை சரியான முறையில் கையாள வேண்டும்.